அகமுடைய சமுதாயத்துக்கு யார் என்ன செஞ்சாலுமே நீங்க கேட்டீங்கல்ல, அகமுடைய சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினாங்களா திமுக அரசாங்கம்? திமுக அரசாங்கம் மட்டும் இல்ல, அதிமுக அரசாங்கமும் அதை பண்ணியிருக்கு. இந்த சமுதாயம் சாதி சார்ந்து அதை ஒதுக்கிடுச்சு. காரணம், திருமங்கலத்தில் அதனுடைய அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஆர்.வி. உதயகுமார் அவர்கள் மாமன்னர் மருதுபாண்டியருக்கு அந்த பகுதியில் தனக்கு ஓட்டு போட்ட அகமுடைய சமுதாய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள அதே மாதிரி சிலை, அதில் என்னென்ன தவறெல்லாம் இருந்துச்சோ அதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணி சொந்தமா எப்படி பார்த்தாலும் அந்த இடமும் சரி அந்த இதுவும் சரி 1 கோடி 2 கோடிக்கு வரும். சொந்தமா அவர் மருதுபாண்டியருக்குன்னு செலவு வச்சார். இந்த அகமுடைய சமுதாயம் எத்தனை பேர் அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிங்க? ஏன் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கல? அப்ப நம்ம மேலேயும் சில தவறுகள் இருக்குல்ல. அவர் அந்த பகுதியில் உள்ள மக்கள், அகமுடைய சமுதாய மக்களுக்காக அவர் பண்ணார். அவர் நினைச்சிருந்தாரு என்ன செய்யலாம், கூட ஒரு முத்தாலிங்கத்தேவர் சிலையும் வச்சிருக்கலாம். யாராவது சொல்ல போறாங்களா? அவரோட சொந்த இடம். ஆனா அவரு முழுக்க முழுக்க அகமுடைய சமுதாய மக்கள் வேணும், அவங்க நமக்கு ஓட்டு போட்டு நம்மளை ஜெயிக்க வச்சு மந்திரி ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறனால அவர் என்ன செஞ்சாரு, அந்த இடத்துல மருதுபாண்டியருக்கு பிரம்மாண்டமா செலவு வச்சார். அதுக்கெல்லாம் நம்ம 40,000 பேர் அவரே செலவழித்து எல்லாரையும் கூட்டு வந்தாரு. திறப்பு விழாவுக்கு நானும் போயிருந்தேன். நல்லா பிரம்மாண்டமா நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த அகமுடைய சமுதாயத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நன்றி கடன் அப்படி காட்டுறதுல அகமுடியன் ரொம்ப 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 ஒரு பல்லவி மிகுந்தவர். அவருக்கு இந்த அகமுடைய சமுதாயம் அங்கே சில மருதுபாண்டியரை செலவு வச்சதுக்கு நன்றி கடன் பட்டு அவருக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கணும்ட்டு இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.